Hey beauties, எல்லாம் எப்படி இருக்கீங்க? Hope all are doing good. Welcome back to my channel. எல்லாருக்கும் ஹாப்பி யுகாதி. இன்னைக்கு எங்கள் வீட்டில் யுகாதிக்கு இந்த ரங்கோலி தான் போட்டிருந்தோம். ஓகே, நம்ம இப்போ ஒப்பட்டுக்கு மாவு எப்படி பேசுறதுன்னு பார்த்துக்கலாம். இதில் கிட்ட பாரு. இதில் நான் 1/2 kg மைதா எடுத்துன்னு இருக்கிறேன், 1/4 kg சிரோட்டி ரவை எடுத்துன்னு இருக்கிறேன், அப்புறமா ஒரு சிட்டிகை உப்பு போட்டிருக்கேன், கொஞ்சம் லைட்டாக தான், அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். கலர் நம்மளுக்கு ஒன்றும் ரொம்ப ஓவராக வேணாம், கொஞ்சம் லைட்டாக போதும். இதை என்ன பண்ணலாம், இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான தண்ணியும் தேவையான அளவுக்கு எண்ணெயும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு இது ஒரு 3 to 4 hour ஊறணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா என்ன சொல்கிறது ஈஸியாக இருக்கும் மாவு தட்டுறதுக்கு, ஒப்பட் பண்ணுறதுக்கு. இந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ தெரியும் இது கொஞ்சம் சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும். ஓகேவா? நம்ம இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் சேர்ப்போம், ஏன்னா இது நல்லா ஊறணும். இது ஒரு 3 to 4 hours ஊற வைக்க போகிறோம் இந்த மாவை. ஏன்னா இதில் சிரோட்டி ஆட் பண்ணியிருக்கிறோம், மாவு கூட கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும். அதனால 3 to 4 hours ஊற வச்சோன்னா நம்மளுக்கு தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது எல்லாமே அட்டாச்சாக இல்லை. இப்போ இஸ்கிரப்பு நார் மாதிரி வரணும் மாவு, இல்லை அப்படி இல்லை. அதனால ஊறிச்சுன்னா அது நல்லா தட்டுறதுக்கு ஈஸியாகும். நம்மளுக்கு ஷேப்புக்கு தகுந்த மாதிரி தட்டலாம். இது இப்படியே நல்லா ஊறட்டும். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஊற வச்சு, பருப்பு ஆல்ரெடி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கிறேன், ஒரு 15 minutes. அந்த பருப்பு வேக வச்சுக்க போகிறேன், காட்டுறேன் வாங்க. ஓகே, இது க்ளோஸ் பண்ணிவிட்டு ஊறட்டும். ஓகேவா? இதில் 2 பருப்பு போட்டுருக்குறோம். உளுத்தம் பருப்பு, சாரி என்னது பேர், துவரம் பருப்பும் கடலை பருப்பு. துவரம் பருப்பு இந்த கிளாஸில் நான் 3 கிளாஸ் எடுத்துன்னு இருக்கிறேன். கடலைப்பருப்பு இந்த கிளாஸில் 1/2 கிளாஸ் எடுத்துன்னு இருக்கிறேன். ஓகே. ஒப்பட் 2 பருப்பில் எதெல்லாம் ஒரு பருப்பில் பண்ணலாம். நம்ம யூஸ்வலாக துவரம் பருப்பில் தான் பண்ணுவோம். கொஞ்சம் கடலை பருப்பு ஆட் பண்ணின்னு இருக்கிறேன். இதுக்கு தண்ணி நிறைய வச்சு வேக வைக்கணும். ரொம்ப நேரம் வேகுறது அப்படின்னா ரொம்ப மையெல்லாம் வேக வைக்கக்கூடாது. எப்பவுமே பருப்பு ஃபுல் வெந்து வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். அந்த கையில் இது பண்ணுறப்போ பாதி ஆகணும், அவ்வளோதான். 1/2 கிளாஸ் அளவுக்கு வடை கூற வச்சுருக்கிறேன். நம்ம கார வடை பண்ண போகிறோம், மசால் வடை. ஓகே, இது இந்த பதத்துக்கு வெந்தால் போதும். தெரியுதா? ரொம்ப கொலன்னு வேகக்கூடாது, இப்படி இருந்தால் போதும். ஓகே, இப்போ வடிகட்டிடலாம். 3 1/2 பருப்பு எடுத்துக்கணும். இப்போ இதுக்கு என்ன பண்ணுறேன்னா 3 1/2 கிளாஸ் வெல்லம் எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக 3/4 தான் போடுவோம். இப்போ 1 kg பருப்புக்கு 3/4 kg வெல்லம் கணக்கு. இது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தான் போடுறேன், 3 போடுறேன். ஓகேவா? கொஞ்சம் பெருசாக்கிறதெல்லாம் நசுக்கி போட்டுறேன். பருப்பு தண்ணி எடுத்து வச்சுன்னு இருக்கிறோம். இந்த தண்ணி எடுத்து வச்சுன்னு இருக்கிறேன். இதில் தான் ரசம் பண்ண போகிறேன். அந்த வெல்லத்தில் நம்ம இந்த வெல்லம் டைரெக்டாக யூஸ் பண்ண மாட்டோம், ஃபில்டர் பண்ணி, ஏன்னா ஏதாவது தூசி எல்லாம் இருக்கும்னுட்டு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த வெல்லம் கரையிறதுக்கு. ஓகேவா? இது காஞ்சிட்டு நல்லா உருகி கரையிட்டோம்.
நம்ம ஒரு தேங்காய் எடுத்துன்னு இருக்கிறோம். ஒரு தேங்காய் ஃபுல்லாக. யூஸ்வலாக நம்ம பூஜைக்கு வச்சுட்டு தான் எடுத்துப்போம். மேலே ஆண்டி அவங்களுக்கு அல்ல விட தரணும், அவங்க சாப்பிட மாட்டாங்கன்றதுனால தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துருக்குறேன். வச்சுக்கலாம். யூஸ்வலாக துருவிட்டு கூட போடலாம். நம்மளுக்கு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா திருப்பி பருப்பு கூட போட்டு திருப்பி அரைக்க போகிறோம். நான் வந்து இந்த ஏலக்காய் வந்து ஃபுல்லாக போட மாட்டேன், இப்படி தோல் எடுத்துட்டு தான் போடுவேன். ஏன்னா தோல் வந்து சிக்கும், மிக்சியில் சரியாக அரைக்காது. பருப்பு கூட போட்டு அரைப்போம்ல, அதனால் வெறும் கொட்டை வந்து போட்டு இந்த பருப்பை ஆட் பண்ணிவிட்டு இப்போ கரைஞ்சிடுச்சு எல்லாம். ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயினர் வச்சு ஃபில்டர் பண்ணி இது வந்து கொஞ்ச நேரம் ஆன் பண்ணிட்டு வச்ச தேங்காவும் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்ச நேரம் கொதிக்கணுமா? கொதிக்கணும் இல்லை, சும்மா சூடில் எல்லாம் ஒன்றாகணும், எல்லாம் மிக்ஸ் ஆகும். இது கூடவே தேங்காவும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸி போட்டு இதுவே இந்த தேங்காவும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக போடுமா? தேங்காய் ஒரு தேங்காய் போதும். ஆஃப் பண்ணிட்டுக்கிறேன் ஸ்டவ்வு. நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு மிக்சியில் போட்டு ரொம்ப மையாக அரைச்சிக்க தேவையில்லை, கொஞ்சம் குறைன்னு ரவை மாதிரி அரைச்சிட்டுனா போதும். நல்லாயிருக்கும் தட்டுறதுக்கு. ஓகே. சீரகம், மிளகு, காஞ்ச மிளகாய் பவுடர் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும், நல்லா வாசனை கமகமான. இன்னும் 2 போட்டுருக்கேன். டோட்டலாக 4 மிளகா போட்டிருக்கேன். மிளகு கொஞ்சம், சீரகம் கொஞ்சம். இதை வந்து பொடியாக அரைச்சிக்கலாம். இங்கே வந்து இந்த ரசத்துக்கு தண்ணி எடுத்து வச்சோம்ல, பருப்பு வேக வச்ச தண்ணி, அந்த தண்ணியிலே தக்காளி 3 தக்காளி, கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுருக்கேன், ஒரு துண்டு புளி போட்டுட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ வந்து நம்ம வந்து ஒவ்வொரு ரசத்துக்கு தாளிக்க போகிறோம். கொஞ்சமாக பூண்டு இடித்து வச்சுருக்கோம், ஆனியன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம், கறி லீவ்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். ஒவ்வொட்டுக்கு வேக வச்ச பருப்பு தண்ணியில் தக்காளி, கொத்தமல்லி போட்டு வச்சுருக்கோம். கொஞ்சமாக புளி எடுத்து ஊற வச்சுருக்குறோம். நம்ம வறுத்து வச்சிருந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கிரைண்ட் பண்ணியாச்சு. வடை செய்கிறதுக்கு பருப்பு ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா? இப்போ அந்த பருப்பில் வந்துட்டு சோம்பு, க்ரீன் சில்லி, ரெட் சில்லிஸு, கார்லிக், ஜிஞ்சர் இதெல்லாம் வந்துட்டு கிரைண்ட் பண்ணி அதில் போட்டு ஆனியன்ஸ் எல்லாம் சாப் பண்ணி அதில் போட்டிருக்கோம். தேவையான உப்பு சேர்த்துருக்குறோம். வடிக்கு வந்து எப்பவுமே ரொம்ப மையாக அரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் பருப்பாக இருந்தால் தான் அந்த பருப்பெல்லாம் கொஞ்சம் வாயில் கிடைக்கிறப்போ வடை நல்லா இருக்கும். நம்ம ஒவ்வொரு ரசம் தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வடை செய்யலாம். இடித்து வச்சிருந்த கார்லிக் சேர்த்துடலாம். நம்ம நார்மலாக ரசம் தாளிக்கிற மாதிரி தான். நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் சேர்த்துடலாம், கறி லீவ் சேர்த்துடலாம். அடுத்ததாக கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த பவுடர் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம அந்த பருப்பு தண்ணியில் போட்டு வச்சுருக்க தக்காளி எல்லாம் எடுத்து ஒரு மிக்சர் கிரைண்டரில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம்.
இப்போ கிரைண்ட் பண்ணியிருக்க அந்த தக்காளி பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிடலாம். இன்னும் லெஃப்ட் ஓவர் தக்காளி இருக்குது, இன்னும் கொஞ்சம் தக்காளி இருக்குது, அதுவும் வந்து மிக்சர் ஜாரில் போட்டுக்கலாம். நம்ம வந்து ஒவ்வொட்டுக்கு வந்து அந்த பருப்பெல்லாம் போட்டு வெல்லம்லாம் போட்டு ரெடி பண்ணோம் இல்லைங்களா, அந்த ஊர்னா வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கணும். ஸோ அதனால தான் இது பேர் ஒவ்வொட்டு ரசம். இது தான் இதோட ஸ்பெஷாலிட்டி. அதெல்லாம் சேர்த்து அரைச்சி இதில் ஆட் பண்ணிடலாம். அடுத்ததாக வந்து இதில் நமக்கு தேவையான ரச பவுடர் ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சாம்பார் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த அந்த பருப்பு தண்ணியை இதில் ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு வேணும்னா தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எங்களுக்கு இதுவே வந்து சரியாக இருந்தது. புளி வந்து ஊற வச்சுருந்த புளியை வந்துட்டு கரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டால் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஒவ்வொட்டு ரசம் வந்து ஒரு கொதி வந்துச்சுன்னா ஒவ்வொட்டு ரசம் வந்து ரெடி ஆகிடும். ரசம் நல்லா கொச்சிச்சு, ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ வந்து இங்கே வடைக்கு எண்ணெய் காஞ்சின்னு இருக்குது, வடை போட்டுடலாம். ரைஸு குக்கரில் வச்சிடுறேன், அப்புறமா ஒப்பட்டு சுடுறத வேலை. ஓகே, எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இருக்கு, வடை போட்டு இந்த சைஸ் போதும். ரொம்ப மெலிசா போட்டாலும் தீஞ்சிடும். இது கரெக்ட் சைஸ். நிறையவும் போட்டால் ஒஞ்சிடும். ஒரு 5 வடை போட்டுக்கலாம். இது சின்ன இதுதான் கடாய். நான் யூஸ்வலாக பெரிய கடாய் வச்சு செய்வேன், இன்னைக்கு வந்து கம்மியாக தான் செஞ்சுருக்கிறேன். அப்படின்னா இந்த டைமுக்கு இவ்வளோ தான் சூட் பண்ணியிருக்கேன். 6 போட்டுருக்கேன். இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். திருப்பி போட்டுக்கலாம். நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு வேக வச்சுன்னு இருக்கேன். நல்லா வேகட்டும். இந்த கலர் வந்தால் போதும், வெந்திருக்கும். வடை ரெடி. ஒவ்வொட்டு ஒண்டி பாக்கி இருக்கு, அதை சுட்டுட்டோன்னா யுகாதி ரெடி. லஞ்ச் ரெடி. யுகாதி லஞ்ச் ரெடி. ஒரு பச்சடி சவிமா கேட்டா செய்ய சொல்லி, ஆனால் அதுக்கு மாங்காய் வாங்கிட்டு வரல. வாங்கினது சேரும். வாங்கிட்டு வந்து அவளுக்காக செஞ்சு தரணும். இப்போ செகண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு இது போட்டுறேன். போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடறேன். அப்புறமா பெரியப்பா வந்தாங்கன்னா பெரியப்பாக்கு பெரியம்மா வீட்டுக்கு கொஞ்சம் செஞ்சு கூடாது. பூர்ணா இதை நிற்பிட்டு பூர்ணானா ಇದು ಊರ್ಣ ಹೌದಾ? ಅಯ್ಯೋ ಇಲ್ಲ, ಪೂರ್ಣನ ಊರ್ಣನ ಬಿಡು, ಗೂಗಲ್ ಮಾಡೋಣ.
இது வந்து எப்பவுமே சிம்ல வச்சுதான் சுட்டுக்கணும் ஒப்பட்டு, அப்பதான் நல்லா வேகும். எங்க வீட்டு குட்டி குழந்தை அங்க வேலை பார்த்தேன் வரத்தை அது பண்ணு ஏதோ உனக்கு தெரிஞ்சது. சரிம்மா, ரெடி ரெடி. பிளேட் எடுத்துக்கோ. வயசு இது வயசு. ஆஹா, ஒப்பட்டு ரெடி. நான் ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டேன். இப்போ ரெடி ஆயிடுச்சு. ரெடினா? எஸ். என்னென்ன பண்ணிருக்கிறோம்னா அப்பளா, இது வந்துட்டு ஒப்பட்டு, this is வடை, கீ, ரைஸ், சாம்பார். ஒப்பட் ரசம். சோ இதான் இன்னைக்கு வந்து எங்க உகாதி ஸ்பெஷல். எல்லாரும் இப்ப சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். ஹாப்பி யுகாதி. இப்ப வந்துட்டு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுதுன்ட்டு நாங்க சொல்ல போறோம். நாங்க சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போறோம். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு மை ஃபேவரட் ஒப்பட். என்னோட ஸ்பெஷல். இதுக்கு வந்துட்டு கீ தொட்டுக்கிறதுக்கா. ஐயோ, மேல போட்டுக்கிறதுக்கு நானே போட்டுக்கிறேன். இன்னொரு கீ நான் போட்டுக்கிறேன். இன்னும் நாங்க டேஸ்ட் பண்ணல, சாமிக்காக வச்சிருக்கோம். ஸோ இப்போ வந்து இப்போதான் சாப்பிட போகிறோம். சாமிக்கெல்லாம் வச்சு பறிச்சாச்சு. சாக்குச்சினி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கீ போட்டால் தான் நல்லா இருக்கும். ஆமாவா? ஆமாம், சூப்பராக இருக்கும். நான் ரெசிபி உங்களுக்கு போட்டிருக்கேன்னா கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். எப்படி சூப்பராக இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணணும் வீட்டில். ரைஸ் போட்டா ஸ்நாக்ஸுக்கு தான் இது ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்நாக்ஸுக்கு ஆமாம், 5 minutes பண்ணலாம். சைடுக்கு எடுத்துக்கோ. ரைஸ் சாப்பிட்டு இது வச்சுட்டு அப்புறமா சாப்பிட்டுட்டு லாஸ்ட்டாக. ஆமாம், நான் ஏன்னா எப்பவுமே ஸ்வீட் வந்து லாஸ்ட்டில் தான் சாப்பிடுவேன். டேஸ்டிங்காக ஃபஸ்ட்டு சாப்பிட்டோம். ஆமாம். ஸோ வடை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வடை ரொம்ப கிறிஸ்பியாக நல்லா இருக்கு. ரைஸுக்குள்ள கொஞ்சம் கீ போட்டுக்கிறேன். ஒப்பட் ரசம், ரைஸு நல்லா கீ போட்டுன்னு சாப்பிட்டா கொஞ்சம். ஒப்பட் ரசம் வந்து வேற லெவல், சூப்பராக இருக்கு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க பியூட்டிஸ், உங்களுக்கு பிடிக்கும். அப்புறமா ஒப்பட்டுக்கு வந்துட்டு மறக்காம கீ போட்டுக்காம சாப்பிடாதீங்க, ரொம்ப நல்லா இருக்கும் கீ போட்டு சாப்பிட்டா. இந்த சேனல் நல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணிடுங்க. பை பை பை. ஈஸ்டர். இப்போ வந்து எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு சிங்கிள் ஆரண்டில எங்க அக்கா உக்காந்துக்கிறாங்க. ஸ்டவ் கூட எடுத்து கீழே வச்சுட்டு சுட்டுன்னு இருக்காங்க. நாங்கெல்லாம் தட்டினா ரொம்ப லேட்டா தட்டுவட்டு அவங்க ஒருத்தரே தட்டி சீக்கிரமா செய்ய போறாங்க. 2 ஸ்டவ் 2 பக்கம் வச்சுன்னு இருக்காங்க.
செஞ்சுருவாங்க. இங்கே வந்து அங்கே லைன் இருக்குது.